இஸ்ரேல் இந்தியா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் யுபிஏ சேவை இனி இஸ்ரேலிலும் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் இஸ்ரேல் பிரதமருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜெருசலேமில் இஸ்ரேல் அதிபர் பென்யமின் நெத்தன்யாகுவும் பிரதமர் நரேந்திர மோடியும் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவில் ஒரு புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாகவும் இனி நெருங்கிய கூட்டாளிகளாக இரு நாடுகளும் செயல்படும் என்றும் தெரிவித்தார். பாதுகாப்பு, ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, வேளாண்மை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்ததோடு இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிமாற்ற புரட்சியான யுபிஐ சேவை இனி இஸ்ரேலிலும் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். காசா அமைதி திட்டம் குறித்தும் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசித்ததாக குறிப்பிட்ட பிரதமர், போரினால் மனிதாபிமானம் ஒருபோதும் பாதிக்கப்படக்கூடாது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் தெளிவுபடுத்தினார். காசா அமைதி திட்டம் உலக அமைதிக்கு புதிய பாதையை திறந்துவிட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, இத்தகைய அமைதி முயற்சிகளுக்கு இந்தியா தனது முழு ஆதரவை வழங்கும் என்றும் உலக அமைதிக்காக இந்தியா அனைத்து வழிகளிலும் உதவும் என்றும் உறுதியளித்தார். முன்னதாக இஸ்ரேல் நாடாளுமன்றம் வழங்கிய உயரிய விருது 140 கோடி இந்தியர்களுக்கும் இரு நாட்டு நட்புறவுக்கும் கிடைத்த அங்கீகாரம் என பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு மிக திறமையாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர ஒத்துழைப்பு உலக அரங்கில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான உயர்மட்ட பேச்சுவார்த்தை விரைவில் இந்தியாவில் நடைபெறும் என்றும் தெரிவித்தார்.